தமிழ் மக்களுடைய சரித்திரத்திலே மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையான போராட்டமாக இது அமைகிறது. ஏனென்றால் பல தசாப்தங்களுக்கு முன்னராகவே தயாரிக்கப்பட்ட இந்த இனப்பரம்பலை மாற்றுகிற இந்த திட்டம் இப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது. அமைச்சரவை அங்கீகாரம் கடந்த திங்கட்கிழமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல தசாப்தங்களுக்கு முன்னர் நீண்ட காலமாக வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இனப்பரம்பலை மாற்றுகிற திட்டம் அது வெவ்வேறு திணைக்களங்களின் மூலமாக அமுல்படுத்தப்பட்டிருப்பது எங்களுக்கு தெரியும். கல்லோயா திட்டத்திலே இருந்து விசேஷமாக கிழக்கின் இனப்பரம்பல் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாகவே நகர்ந்து வந்து முல்லைத்தீவு மாவட்டம், வவுனியா வடக்கு போன்ற பிரதேசங்களிலேயும் இனப்பரம்பலை மாற்றுகிற திட்டம் அமுலிலே இருக்கிறது. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மணலாறு வெளியோயா மாறிவிட்டது. இப்படியாக பல பல இடங்கள் முழுக்க மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த கியூலோயா திட்டம் என்பது இந்த பாரியதொரு வேலை திட்டத்திலே ஒரு பகுதி. இது கைவிடப்பட்ட திட்டமாக இருந்தாலும் கூட இப்பொழுது மீண்டும் அதற்கு உயிர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவை அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருஷத்துக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. போதிய அளவு பணத்தை இதற்காக அவர்கள் செலவு செய்ய இருக்கிறார்கள். தமிழ் பிரதேசம் முழுவதும் நீருக்குள்ளே அமிழ்த்தி அதிலே இருந்து வருகிற நீர்ப்பாசனத்தின் மூலமாக ஏற்கனவே குடியேற்றம் செய்யப்பட்ட சிங்கள பிரதேசங்களுக்கு இந்த நீர்ப்பாசன தண்ணீரை கொடுப்பதற்கான திட்டம். அதிலேயும் விசேஷமாக இந்த திட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய குடியிருப்பாளர்களையும் கொண்டு வந்து அங்கே அமர்த்துவார்கள் என்று. இப்பொழுது இருக்கிற அந்த பிரதேசங்களிலே தமிழ் மக்களை குடியேற்ற முடியாது. ஏனென்றால் அங்கே ஏற்கனவே குடியேற்றப்பட்டவர்கள் 100% சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். எப்படியானவர்களை எல்லாம் கொண்டு வந்து குடியேற்றினார்கள் என்று எங்களுக்கு தெரியும். தமிழ் மக்களை இந்த வேளையிலே கொண்டு போய் அங்கே குடியேற்றுவது என்பது முற்று முழுதும் அசாத்தியமான ஒரு விடயம். ஆகையினாலே இந்த திட்டத்தை அமுல்படுத்துவது என்பது நீண்ட காலமாக பல்வேறு அரசாங்கங்கள் மாறி மாறி வந்தபோது கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தின் நீட்சியாகத்தான் இது காணப்படுகிறது. இந்த அரசாங்கம் மிக தெளிவாக ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தது. அதாவது இனப்பரம்பலை மாற்றுகிற எந்த அபிவிருத்தி திட்டத்தையும் நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்பதை எழுத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிற அந்த அரசாங்கம் தான் இப்பொழுது அதற்கு உத்தியோகபூர்வ அனுமதியை கொடுத்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள். ஆனபடியினால் தான் இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. ஒன்றாக சேர்ந்து தமிழ் மக்கள் அனைவரும் எந்தவித கட்சி பேதமும் இல்லாமல், கட்சிகளை சேராதவர்களும் அரசியலிலே இல்லாதவர்களும் அனைவருமாக சேர்ந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எங்களுடைய பூர்வீகத்தை பாதுகாக்குகிற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த செய்தியைத்தான் நாங்கள் இப்பொழுது அரசாங்கத்துக்கு எழுத்து மூலமாக அறிவிக்க இருக்கிறோம். கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அத்துணை தமிழ் உணர்வாளர்களுக்கும் அன்பான வேண்டுகோள். ஆர்ப்பாட்டத்தை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அத்துணை தமிழ் உணர்வாளர்களுக்கும் நாங்கள் மறுசபை வகித்துக் கொள்வோம். அந்த வகுத்தலின் படி நான் சொல்லுகின்ற
நான் சொல்லுகின்ற கோஷத்தை நீங்கள் முடித்தினால் அவசியமாக இருக்கும். இப்பொழுது சிறிது நேரம் நாங்கள் ஒழுங்குபடுத்துவதில் கவனம் செலுத்துவோம். கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனையிலும் தமிழ் உணவர்களிடம் அன்பான பணியாளர் வந்துகள் ஊர்வலத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஊர்வலத்தை இந்த அரசின் பெண்களுக்கு மிகப்பெரிய அந்த வருஷத்து ஒத்துழைப்பு கொடுங்கள். ஏனென்றால் மழை எப்பொழுதும் வரலாம். எங்களுக்கு அரசு மட்டும் இப்பொழுது இடையாக இல்லை. மழையும் இந்த போராட்டத்தை குழப்பமா என அச்சப்படுகின்றோம். 5 பேராக முன்னுக்கு வாங்க, இடைவெளி எடுத்துக் கொள்ளுங்கள். கொரோனாவுக்கு நீங்கள் எப்படி இடைவெளி எடுத்துக் கொண்டீர்களோ அப்போ அவ்வாறான இடைவெளியை எடுத்துக் கொள்ளுங்கள். 5 பேருக்கு பின்னால் இன்னொரு 5 பேராக அதை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். மெதுவாக நடந்து வாருங்கள். கோட்டங்களை நாங்கள் அரசுக்கு எதிராக அரசின் தீப்பறங்களை கிழிக்கும் வண்ணம் இதோ கோட்டங்களை எழுப்புவோம். வேண்டாம் 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 அழிக்காதே அழிக்காதே இந்த கோஷங்களை சற்று ஓய்வெடுத்துக் கொண்டு ஒழுங்குபடுத்தலில் கவனம் செலுத்துங்கள். விரைவாக ஒழுங்குபடுத்துங்கள். எங்கள் பாதங்களை நாங்கள் நமஸ்கரித்து கேட்டுக் கொள்கின்றோம். ஏனெனில் நாங்கள் விரைவாக முடிக்க வேண்டும். மழை வருவதற்கு முடிக்க வேண்டும். அது விரைவாக அல்ல, மழை வருவதற்குள் எங்கள் இலக்கு. நாங்கள் நடுவில் ஒரு வெள்ள கோடு இருக்கு. அதுக்கு இடப்பக்கம் நாங்கள் எல்லாரும் வீடியோ குழப்பாதீங்க. நாங்கள் விடுகின்ற ஒரு தவறு எங்கள் போராட்டத்தை நசுக்க அவர்கள் எடுத்துக்கொள்ளும் ஆயுதமாக மாறக்கூடாது. ஆகவே இந்த போராட்டத்தை முன்னுக்கு நின்ற பார்வையாளர்கள் அந்த போராட்டத்தை கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இந்த பார்வைக்கு அல்ல, உங்கள் பார்வைக்கு அல்ல, பரிதாசத்துக்கும் அல்ல, எங்கள் உணர்வுகளை இந்த ஆயுதமாக நாங்கள் சொல்லுகின்ற போராட்டம். ஆகவே இங்கே நீங்கள் முன்னுக்கு இருந்து கொண்டு நாங்கள் ஒரு முடிய போவதில்லை. மக்களோடு மக்களாக வாருங்கள். அது இந்த போராட்டத்தை வலுச்சேர்க்கும் என்று தொகுதியாக கேட்டுக் கொள்கிறோம். அனைவரும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஆர்ப்பாட்டத்தோட மக்களோட மக்களாக வாங்க. இது மக்களின் உணர்வுகளை இந்த அரசுக்கு தெரியப்படுத்தும் விதமான ஆர்ப்பாட்டம். இன்று எங்களை பார்வையிடுவதற்கு நாங்கள் எவரையும் அழைக்கவில்லை, சென்று கொள்வதற்காக அழைக்கின்றது. இது உரிமையானது எங்கள் உரிமை தொடர்பானது.